ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, அலட்சியம் செய்யாம இப்போதே நான் சொல்வதை கேட்க வந்துவிட்ட உனக்கு எத்தகைய துன்பம் இருந்தாலும் அது அனைத்தையும் தகர்த்து தூக்கி தூரமாக எரிஞ்சிடுறேன். நான் உன் வீட்டில் இருந்ததால தான் இப்போது இந்த பதிவையே உன் கண்களில் காட்டினேன். ஏன்னா உன் வீட்டில் நடக்கிறதையும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ கவலைப்படாத என் செல்லமே. இப்போது உனக்கு துன்பத்தை தரும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னத சக்தியாக, உனக்கு ஆதரவாக, உனக்கு துணையாக உன் கூடவே இந்த கருப்பன் நான் இருக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எப்போதும் ஏறுமுகமாகத்தான் இருக்க போகுது. உன் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் விலக்கி வச்சு இனி வெற்றியும் சந்தோஷமும் மட்டுமே உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இனி வரும் நாட்கள் அனைத்திலும் என் ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கும். கருப்பசாமி துணைன்னு என் நாமத்தை மட்டும் நீ சொன்னினா போதும். எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக்குவேன் என் செல்லமே. உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லையே அப்பா கருப்பான்னு நீ என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு அழுத பிறகும் நான் உனக்காக நல்லது செய்யாமலா இருப்பேன்? இதோ இப்போதே ஒரு அதிரடியான திருப்பத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ணுவதற்காக உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே நீ நிம்மதியாக வாழும்படி அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பல வருடங்களாக காத்திருக்கும் வாழ்க்கையில் இப்போது எல்லா அற்புதங்களும் நிகழப்போகுது. நீ நினச்சது போல நல்ல விஷயங்களை நல்லபடியாக உனக்கு நடத்தி தரப்போகிறேன். உன் மனசு ஆசைப்பட்டு நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் நானே முன்னின்று வழிகாட்டி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. இனி அற்புதங்கள் மட்டுமே அழகாக நடக்கும்படி உன் வாழ்க்கையில் நல்லதை பெறப்போகிறாய். எதிர்மறையான எண்ணங்களை நீ துளிகூட அனுமதிக்காதே. நேர்மறையாக எல்லாத்தையும் யோசிக்க முயற்சி செய். பேராசை இல்லாமல் உனக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடு. அனைத்துமே இனி நன்மையாக முடியும். உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவைன்னு நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? இப்போது நீ புதுமையாக பொறுமையாக அனைத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பாய். இனிமே யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் எதுக்கும் கவலைப்படாத. விமர்சனம் வச்சாலும் எதுக்கும் பயப்படாத. ஏன்னா உனக்கு துணையாக இனி இந்த கருப்பன் நான் இருக்க போகிறேன். நானே கதின்னு எப்போது என்னை நம்பி வந்து என் மேலே நம்பிக்கை வச்சியோ, இன்றிலிருந்து உன் வாழ்க்கையின் அனைத்து துக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளனாக மாறிட்டேன். துரோகங்களால் நீ வீழ்ந்து போயிருக்க. எத்தனையோ பிரிவுகளை நினச்சி மனசு வாடி உடஞ்சி போயிருக்க. அடுத்தவங்க வார்த்தைகளாலேயே உன்னை மனசு நொந்து போகும்படி பேசியிருக்காங்க. நீ கண்ணீர் விட்டு கலங்கி போனதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது என் கரம் பற்றிய உன்னை, இனி கையெடுத்து கும்பிட்டு வணங்கி வாழ்ந்து வருகிற உன்னை கை தூக்கி உயர்த்தி சிறப்பா வாழ வச்சு ஜெயிக்க வைக்க வந்துட்டேன் என் செல்லமே. உன் வீட்டில் உன் கூடவே நான் உனக்கு துணையாக இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கப் போகிறேன். ஒரு நொடி கூட இனிமே உன்னை கைவிட மாட்டேன். உன் கஷ்ட காலத்திலும் உனக்கு எல்லா விஷயங்களையும் எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்த போதும் என்னையே நம்பி வாழ்ந்து வந்து கொண்டிருந்த உனக்கு துணையாக நான் இருக்க வந்துட்டேன். என் குழந்தையான நீ இனிமே பயப்படவே வேணாம். உனக்கு வரும் துன்பங்களை நினச்சி துவண்டு போக வேண்டாம் என் செல்லமே. நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கு தான். சகல வளங்களையும் பெற்று நீ நல்லபடியாய் சந்தோஷமாய் வாழும்படி செய்ய வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையில் நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் அழகாக நடக்கும். நீ எதிர்பார்த்ததெல்லாம் தானாக உன்னை வந்து சேரும். வெப்பத்தால் வந்த ஆரோக்கிய குறைபாடு மாறும். உன் மனசு குளிரும்படி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். உன் மன இருளை போக்கி உனக்கு ஒளியாக நான் இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்படாத. தோல்வியை பார்த்து பார்த்து வளர்ந்த நீ இப்போது வெற்றியை நிதானமாக எதிர்கொள்வாய். வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டுட்டு தடைகளை தாண்டி வெற்றி கொள்ள தயாராகு. ஆழமாக எல்லா விஷயங்களையும் சிந்திக்கிற உனக்கு அழகான வெற்றியை உன் கைகளில் தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ முகத்தில் புன்னகையோடு என்னை நோக்கி ஓடி வந்து, அப்பா கருப்பா, நான் வேண்டினதை விட எனக்கு அதிகமாகவே கொடுத்துட்டீங்க நன்றி சொல்லும்படி
நான் அற்புதம் செய்ய போகிறேன் என் செல்லமே. நீ விருப்பப்பட்டதும் ஆசைப்பட்டதும் இன்னும் உன் கைகளில் கிடைக்கலையே நினச்சி ஏக்கம் கொள்ளாதே. கூடிய சீக்கிரம் அது உன்னை வந்து சேரும். ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கலைனா அது உனக்கானது இல்லைன்னு அர்த்தம். இப்போது உனக்கான எல்லாவற்றையும், நீ ஆசைப்பட்ட அனைத்தையும், எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். என் மேலே நீ நம்பிக்கை வச்சு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போ. நீ எதிர்பாராத நேரத்தில் பல ஆச்சரியங்கள் உனக்கு உண்டாகும். இந்த கருப்பன் உன் கூடவே இருந்து உனக்கு அருள் பாலிக்கப் போகிறேன். இவங்களாலலாம் இதை செய்ய முடியாது, நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் வெற்றி பெற முடியாது, உன்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ வாயடைச்சு போகிற அளவுக்கு நீ எல்லார் கண் முன்னாலும் ஜெயிச்சு தலை நிமிர்ந்து நிற்க போகிறாயே செல்லமே. இனி உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த கருப்பன் நான் செய்ய போகிறேன்.